Ladies and gentlemen, kids and legend, welcome to Not Natu Creation Studio. நான் ராகுல், ஐ எம் a comic artist. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோடய பழைய வீடியோவில் ஹவு ஐ கிரியேட் எ காமிக் கேரக்டர் கிரியேட் எ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணது, ப்ரோ இந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி ப்ரோ இந்த ப்ராசஸ் மட்டும் எனக்கு புரியலை ப்ரோ அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, ஸோ அவருக்காகவும் சரி வியூவர்ஸ் உங்களுக்காகவும் சரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, எப்படி என்னோடய கேரக்டருக்கு கலர்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத லேயர் பை லேயராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் தான். நான் இப்போ கலர் கொடுக்குற கேரக்டர் எந்த கேரக்டர்னா, என்னோடய தமிழ்நாட்டு ஆர்ஜினில் இருக்க ஒரு காமிக் லீட் ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ சொல்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் நேம் ராகுல், ஆஸ் யூசுவல் மை நேம். ஸோ இந்த கேரக்டர் எல்லோரும் மிஸ்டர் கோன்னு சொல்லுவாங்க. ஒரு 16 வயசு ஒரு ஸ்கூல் பாய். ஸோ மோஸ்ட் டேலண்டட் பர்சன். ஏன் இவனை எல்லோரும் மிஸ்டர் கோன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இவனோட பிஹேவியரும் சரி இவனோட ஆக்டிவிட்டிஸ் சரி ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவனை எப்படி சொல்கிறது, இவன் கோபம்னாலே என்னன்னே தெரியாத கேரக்டர். எப்போவுமே முகத்தில் ஸ்மைலிங்கோடு இருக்கும். ஸோ யார்கிட்ட பேசுகிறதாலும் சரி ஸ்மைலிங்காக இருக்கும் சரி, இவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. இவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான், ஸோ இவ்வளோ ஃபன்னாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கேரக்டர். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டு டேலண்டட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹிடன் டேலண்ட்டு நிறையா வச்சுருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும், அதே மாதிரி இவனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லப்போனால், இவனுக்கு பிறந்ததுலேருந்தே தலையில் ஹேரே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டருக்கு தான் நான் எப்படி கலர்ஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஆல்ரெடி கொடுத்த கலர்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்கெட்சை மட்டும் எடுத்துகிட்டு அதில் எப்படி நான் கலர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கெட்சில் என்னென்ன ப்ராசஸ் ஆல்ரெடி டன் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கேரக்டருக்கான ரஃப் ஸ்கெட்ச் நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ அது ஒரு லேயராக வரைஞ்சிருக்கேன். அடுத்த லேயரில் அதுக்கு மேலே இருக்கிற லேயரில் என்னென்னா ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். ஸ்கெட்ச்னால் அது டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஓவரால் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த 3வது லேயரில் என்ன கொடுத்துருக்கேன்னா, டாப் லேயரில் அவுட்லைன் சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் அவுட்லைன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, அந்த கேரக்டரோட ஃபுல் பாடி அவுட்லைன்ஸ், செல் அவுட் அவுட்லைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ நான் அந்த ஸ்கெட்சை டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிளியர்னஸ் சரி ஸ்கெட்சும் அந்த ரஃப் ஒர்க்கையும் எனபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி காட்டிங்கன்னா அந்த அவுட்லைன்ஸை மட்டும் தனியாக சொல்லும். ஸோ இது ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ப்ராசஸில் இடையில நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சேன். இன்னொரு இது நான் கொடுக்கல. அது என்னென்னா, கேரக்டருக்கான அவுட்லைன்ஸை கொடுத்துருக்கேன். இப்போ ஆனால் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அவுட்லைன்ஸ் மீன்ஸ் நான் எதை மென்ஷன் பண்ணாத, இந்த ட்ரெஸ்ஸுக்கான எலிமெண்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த ஷூஸுக்கு, ஸோ அந்த ஷார்ட்ஸுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி அவுட்லைன்ஸை நான் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த அவுட்லைன்ஸை ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த இதோட சேர்த்து நான் தனித்தனியாக ட்ரெஸ்ஸுக்கான அவுட்லைன்ஸும் சரி ஷார்ட்ஸுக்கான அவுட்லைன்ஸும் சரி ஸோ இந்த எலிமெண்ட்ஸுக்கான அவுட்லைன்ஸை நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த அவுட்லைன்ஸை இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன்னா, அதுக்கு எல்லாமே ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நான் டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த அவுட்லைன்ஸை வரைஞ்சிட்டு வரேன். ஓகே, இப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனித்தனி கலர்ஸை தனித்தனி அவுட்லைன்ஸை நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நான் டிசேபிள் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த ஸ்கெட்சு அவுட்லைன்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ஸ்கெட்சுங்கிற அந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு அதை மட்டும் அந்த ஸ்ப்ளிட் லேயராக கொடுத்துருக்கு, அதாவது தனித்தனி எலிமெண்ட்ஸாக கொடுத்துருக்கு தெரியுமா. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி எலிமெண்ட்டாக நம்ம பிக் பண்ண முடியும். சரி, ஏன் அந்த அவுட்லைன்ஸ் கொடுத்தேன்னு இப்போ உங்களுக்கு புரியுமே. அதாவது தனித்தனி எலிமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் அந்த அவுட்லைன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண முடியுமா, நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு போர்ஷனையும் செலக்ட் பண்ணி அதுக்கான கலர்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால கலர்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு போர்ஷனை பிக் பண்ணி அதுக்கான கலர்ஸை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம போய் கலர்ஸை ஸ்கெட்ச் பண்ண வேண்டியது அந்த இடத்துல கலர்ஸை ட்ரா பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக இந்த போர்ஷனை மட்டும் பிக் பண்ணி அதுக்கான லேயர்ஸ் மூலமாக கலர்ஸை டேரெக்டாக கொடுத்துக்கலாம்.
ஸோ வாங்க நான் எப்படி கலர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த அவுட்லைன் அந்த ஸ்ப்ளிட் அவுட்லைன்ஸ் கொடுத்துருந்ததுமா, ஸோ அதை வந்து டிசபிள் பண்ணிட்டு அவுட்லைன்ஸை மட்டும் இருந்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃப்ளாட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஃப்ளாட் கலர். ஸோ இந்த ஃப்ளாட் கலர்ஸை நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ளாட் கலரு எனக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, பேஸ் கலர் கொடுக்குறப்போ தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் கலர்ஸை ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த அவுட்லைன்ஸை பிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட் கலர்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அடுத்து வந்து அந்த ஸ்ப்ளிட் அவுட்லைன்ஸ் கொடுத்துருந்துருமா, ஸோ அது எல்லாத்தையும் டிசபிள் ஓகே ஏபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த ஸ்கின் எலிமெண்ட்டை மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஸ்கின் எலிமெண்ட்டை பிக் பண்ணி ஒரு புது லேயர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ புது லேயர்ஸ்னால் நியூ லேயர்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கின்னு சொல்லி தனி லேயர்ஸை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ என்னோடய கேரக்டருக்கு வந்து என்ன கலர்ஸ் கொடுக்குது, ஸ்கின் கலர் பிளாக்காக கொடுக்குறதா இல்லை வந்து ஒயிட் கலர் கொடுக்குறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ஆல்ரெடி வந்து என்னோடய கேரக்டர் தனியாக டீட்டெயிலிங் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன், டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் டேப்பு. ஸோ அதில் வந்து இதையே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன்னா, நீங்கள் ஒரு கேரக்டர் காமிக்ஸை உருவாக்கும் போது அந்த காமிக்ஸில் வர மெயின் லீட் கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ட்ராயிங் அண்ட் கேரக்டர் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் காமிக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த டேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த கலர்ஸ் கோடை மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் கோடு என்னென்னா ஸ்கின் கலர் கோடு மென்ஷன் பண்ணியிருப்பேன், ட்ரெஸ் கலர்ஸ் கோடு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அப்புறம் அந்த கேரக்டருக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் நான் அதில் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சின்ன காமிக் ஹிண்ட்டாக இருக்கும், டிப்ஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனா எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு பேஜ் நீங்கள் வரையும் போது இன்னொரு பேஜில் வரப்போ அந்த கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கலர்ஸை வந்து நான் வந்து கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கலர்ஸை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கலர்ஸை பிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னுங்கிற லேயர் இருக்குதுமா, ஸோ அதில் வந்து நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ஸ்கின் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இன்னொரு லேயரே கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு லேயர் இருக்குதுன்னா ட்ரெஸ்ஸுக்கான லேயர். ஸோ ட்ரெஸ்ஸுக்கான லேயர்னு ஒன்று கிளிக் பண்ணி அதே மாதிரி அந்த ஸ்ப்ளிட் போர்ஷனில் போய் ட்ரெஸ்ஸுங்கிற அந்த எலிமெண்ட்டை பிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கலர்ஸை கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா லேயர்ஸும் கொடுக்கணும். ஷூஸு அந்த சாக்ஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லேயர்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த லேயரை பிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கலர்ஸ் தான் கொடுக்கணும், இந்த கலர் ட்ரெஸ் தான் வேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெஸ் கோடை வந்து நான் தனியாகவே ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கேரக்டர் உங்களுக்கு எலிமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கலர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் கலர்ஸையும் பிக் பண்ணி அது தனித்தனி லேயர்ஸாக வரைஞ்சாச்சு. அதாவது ஷார்ட்ஸுக்கு தனி லேயர்ஸாக கொடுத்தீங்க. அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு தனியாக லேயர் கொடுத்துருப்பேன், ஷூ அண்ட் ஷாக்ஸுக்கு தனி லேயர் கொடுத்துருப்பேன், ட்ரெஸ்ஸுக்கு தனி லேயர்ஸை கொடுத்துருப்பேன். அண்டு இப்போ நான் வரைய போது ஐ ட்ராயிங். ஏன்னா ஐ ட்ராயிங்கு ஏன் அவுட்லைன் கொடுக்குறேன், அவுட்லைன் கொடுத்து கூட வரையலாம். பட் ஏன் அவுட்லைன் கொடுக்குறேன்னா அது ஒரு சின்ன போர்ஷன். ஸோ அது நம்ம கையாலே வரைஞ்சிடலாம்னு சொல்லி டேரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். ஐ அண்ட் லிப்ஸுக்கெலாம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டருக்கு கலர்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கலர்ஸ் எனக்கு பிடிக்கல, நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக அந்த எந்த இப்போ ட்ரெஸ் கலர்ஸ் மாற்றணும் அப்படிங்கிறப்ப ட்ரெஸ் லேயரை பிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ட்ரெஸ் லேயரை பிக் பண்ணி
Ctrl+U அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் சொல்லி அந்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் உங்கள் கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டார்க்காக வேணும், வேறு கலர்ஸ் க்ரீன் கலர், வேறு எதாவது கலர்ஸை கொடுக்கணும், வேறு எதாவது கலர்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி Ctrl+U கொடுத்து ஸோ அந்த டேப்பில் மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லேயரை செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் லேயர்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த லேயர்ஸ். ஸோ ஏன்னா லேயர் பை லேயராக ஒர்க் பண்ணால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ஒரே லேயரில் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ லேயர் ஒர்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஃபோட்டோஷாப்பில் சரி மற்ற எதாவது சாஃப்ட்வேரும் சரி லேயர் பை லேயராக ஒர்க் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக பிக் பண்ண. நான் வந்து இப்போது இந்த கேரக்டருக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ப்ளூ கலர் கொடுத்தேன், பட் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரீன் ஓகே எல்லா கலர்ஸும் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இது நல்லாயிருக்கு, இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கலாம், நல்லா இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் நான் எப்படி பேஸ் கலர் கொடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஷேடோஸ் எப்படி கொடுக்கலாம், அதாவது நான் 3 மெத்தடில் ஷேடோஸ் கொடுப்பேன் ஒரு கேரக்டருக்கு. ஸோ அந்த 3 மெத்தடு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கேரக்டரோட நைட் விஷன் எப்படி மாற்றுறது, ஸோ அந்த பேஸ் கலர் கொடுத்துருந்தோமா, ஸோ அந்த பேஸ் கலரை எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் வாட்சிங் இது நாட் டு கிரியேஷன் ஸ்டுடியோ. அட்டா.